ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனியில் இருக்கக்கூடிய சேரன் ஃபன் பார்க்கில் தான் இருக்கோம். இந்த சம்மர் ஹாலிடேக்கு கிட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ்னே சொல்லலாம். நம்ம தேனியில் இருக்கவங்க மறக்காமல் சேரன் ஃபன் பார்க்கை விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபன் பார்க்கோட டிக்கெட் அமௌண்ட் பற்றிலாம் பார்க்கலாமா? இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே 60 ரூபீஸ் தான். அது போக உள்ள குட்டி குட்டி ரைட்லேருந்து பெரிய ரைடு வரைக்கும் இருக்குது. அது 10 ரூபீலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 100 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் எடுக்க மெயின் என்ட்ரன்ஸ்க்கு தான் வரணும். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் அந்த குட்டீஸ் விளையாடுறதுக்கான 10 ரூபீஸ் டிக்கெட்டுக்கான ஒவ்வொரு குட்டி குட்டி கேமாக இருக்கும். இது ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக லைட்டிங்ஸோட சவுண்ட் எஃபெக்டோட கிட்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொரு கேமையுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் ரைட்டில் வந்துட்டு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கான வீடியோ கேம், டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதை விட்டு உள்ளே போனோம்னா நல்ல மண் தரையில் ஊஞ்சல் ஆடுறதுக்கு, பிள்ளைங்க ஏறி விளையாட, சறுக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகாக எடுத்திருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு கிளியராக காட்டணுன்றதுக்காக கூட்டம் இல்லாதப்ப தெளிவாக எடுத்திருக்கோம். பட் எப்போவுமே ஈவினிங் டயத்தில் ஃபன் பார்க்கில் கூட்டம் ரொம்ப இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இங்கே இருக்கிற மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பேரண்ட்ஸுக்கோ கிட்ஸுக்கோ உட்கார்றதுக்கு நிறைய சீட்டிங் ஏரியாஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு குட்டி குட்டியாக சுற்றி சுற்றி விளையாடுற கேம் வந்துட்டு பெரியவங்களே நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக விளையாடுவாங்க. இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஜம்பிங் பேக் இருக்குது இல்லையா, அதுக்கு 10 ரூபி டிக்கெட். அதுக்கும் கிட்ஸ் வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜம்பிங் கேமை என்ஜாய் பண்ணலாம். பாருங்களேன், அந்த குட்டீஸ் வந்துட்டு எப்படி உள்ளே போய் விளையாடுறான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் பெரியவங்க கூட இந்த மாதிரி கேம்ஸுக்கெலாம் உள்ளே போய் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவாங்க. அந்த குட்டீஸ் ஜம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க. வெயில் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக ஒரு ப்ளேஸே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலேருந்து சறுக்கிறது, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வருஷமாக இருக்குது. தேனியில் ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் ரொம்ப நியரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபன் பார்க் தான். நம்ம தேனி டு அலிநகரம் போகிற வழியில் அன்னஞ்சிக்கு முன்னாடியே இந்த இது இருக்குது. இதுக்கடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோன்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக ஒவ்வொரு அனிமல்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு. பாய்ஸுக்கு பிடிச்ச மாதிரி, கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டோரா பொம்மை, ஸ்பைடர்மேன், யானை, ஜிராஃபி, லயன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் உட்காந்து பிள்ளைங்கள்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அதை தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பெரியவங்க விளையாடக்கூடிய ரைடு 2 ரைடு வந்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நைட் டைமில் வந்துட்டு இந்த ரைடு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, டோரா, சோட்டா பீம், ஸ்பைடர்மேன் இவங்க எல்லோரும் கூட நின்று பிள்ளைங்க அழகாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஆர்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. சீட்டிங் ஏரியா தான், எங்கேயுமே நம்ம நிற்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு உட்காந்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு. அந்த ரைடெல்லாம் பாருங்களேன், இதுதான் பெரியவங்களுக்கான ரைட் 2 ரைடு. இது 2க்குமே 100 ரூபீஸ் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து அப்படியே வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். உள்ளே போனால் எப்போயுமே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி மிரர் கொடுத்துருப்பாங்க. நம்மளை வந்துட்டு ஒன்று குண்டாக்கி காட்டுறது, இன்னொன்று ஒல்லியாக்கி காட்டுறது, அந்த மாதிரி மிரர். இதை தாண்டி உள்ளே போனோம்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளேஸஸ் இருக்கும். அழகாக இருக்குல்ல. இந்த டயர் எல்லாத்துலேயுமே குழந்தைங்க ஏறி விளையாடுறாங்க, மேலே ஏறி சறுக்குறாங்க. குட்டி குட்டியாக சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் போனது ஒரு ஈவினிங் 5 o'clock இருக்கும். அப்போவே நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அழகான ஒரு இடமா இது அமையும். இதுலேயே வந்துட்டு இந்த ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஃபிஷ் அக்வாரியம், கடல் குகைன்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் இந்த எல்இடி ஸ்க்ரீனில் நைட்டு சாங்ஸ் அல்லது மூவிஸ் வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. எல்லோரும் இங்கே உட்காந்து வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம்தான் இது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபன் பார்க்கில் வந்துட்டு அனிமல்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. குட்டி 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 பெட் அனிமல்ஸாக வந்துட்டு இதெல்லாம் வான்கோழி, கோழி, முயல், ஆடு, கௌவு, குதிரை இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. கோழிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருக்காங்க.
வாத்துலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம போக போக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாமா? இந்த ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது. ஒவ்வொரு செடியுமே வந்துட்டு நம்ம லைக் பண்ணி பார்க்குற மாதிரி யோசித்து வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த மரத்துக்குள்ளே ஒரு சர்க்கிள், மரத்தை வந்துட்டு ஒரு தீமாக வச்சு அதை நடுவில் வச்சு ஏரி சறுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நான் கிட்டத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். எங்கள் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணியே விளாண்டா. அவளுக்கு நல்லா விளையாடுற ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றிலையுமே ஏறி ஜாலியாக விளாண்டாங்க. பாருங்கள், இதுக்கு அடியில் ஏறி விளாட்றாங்க, மேலே குதித்து விளாட்றாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ் வந்துட்டு. இதை தான் நான் சொன்னேன், இந்த மரத்தை தீமாக வச்சு மரத்தை சுற்றி ஒரு சர்க்கஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஏறி சறுக்கிறது. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது இல்லப்போ அது பக்கத்துலேயே அது என்ன கோழியா மயிலான்னு எனக்கு சரியாக தெரியல, அது எதோ வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபிஷ் அக்வாரியம். இது உள்ளே வந்தால் 5 months பேபியிலேருந்தே எல்லாருமே அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு ப்ளேஸ் தான் இது. இந்த எங்கள் குட்டி பேபி வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்பவே லைக் பண்ணி பார்த்தான். அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது ஃபிஷ்ஷு அவனுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல, பட் ரொம்பவே லைக் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் தீமோட, டிஃப்ரெண்ட் கலர்ஸோட ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பேபிஸ் இருந்தாலோ இல்லை பெரியவங்க இருந்தாங்களோ யாராக இருந்தாலும் இந்த கடல் குகையை வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது பாருங்களேன், இது வந்துட்டு ஒரு எல்லோ பேஸ்டு தீமில் இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து ஒரு லைட் ப்ளூ பேஸ்டு தீமில் இருக்குது. இது ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது குட்டி 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 குட்டியாக பால் பிங்க்கு, பால் ரோஸ் கலரில் இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது இந்த ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு மீன் வந்துட்டு க்ரீன் கலர் தீம். லைட்டிங்ஸ் தான், இது ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் தான். பட் அது அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டி மீன், அங்கே உள்ளே அவங்க பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷன் அதுதாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்குமே டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸோடு இருந்துச்சு. குட்டி மீன் ஒன்று வருது பாருங்களேன் கீழே, க்யூட்டாக அழகா. மற்ற எல்லா மீனுமே இந்த டேங்க்கில் மேலே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த மீனே பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஏதோ காற்றுல வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று இதை நேரில் பார்க்கும்போது கோழி இறகு மாதிரி இருந்துச்சு, கோழி இறகை பறக்க விடுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது ஒயிட் மீன், குட்டி மீன். அப்புறம் இது வந்துட்டு டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒட்டிகிட்டே இருந்துச்சு, டேங்க்கில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப மூவ் ஆகாமல் இருந்துச்சு. அது கூட இன்னும் சில வந்துட்டு மீன்கள் வந்துட்டு விட்டுருந்தாங்க. அழகாக இருக்குது. இதுக்கு ரொம்ப டிசைன்லாம் கொடுக்கல, சிம்பிளாக நார்மலாக ஒரு டேங்க்கில் வந்துட்டு டேங்க் கிளீனர் விட்டால் எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பொம்மை எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம கடலில் தானே பார்த்துருப்போம், அது எல்லாமே இங்கே நேரில் அழகாக இருக்குது. நான் சின்ன பிள்ளையில் மூவிஸில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டெக்கரேஷன் டிசைன் எல்லாமே வந்துட்டு ஃபிஷ் மூவியில் பார்த்துருக்கேன். இப்போது இது அழகாக இருக்குது. மெயினாக சென்டரில் வந்துட்டு இந்த ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்குது. அதில் ஃபுல்லாகவே பெரிய பெரிய மீனுங்க இருக்குது. நமக்கு நல்லா ஒரு நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனையும் பார்க்குறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட கண்கள் எல்லாமே நல்ல பெருசாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பிளாக், ஒயிட்டு, க்ரே கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லலாம் இந்த மீன் இருந்துச்சு. எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன். நல்ல பெரிய டேங்க்கு, பெரிய மீன்கள்லாம் இதில் தான் இருந்துச்சு, மெயினாக இருந்துச்சு. சென்டரில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக கலராக இருக்குதுன்னு. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருந்தாலே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்குள்ளே செட் பண்ணியிருக்க தீம்ஸும் அழகாக இருந்துச்சு. இது லைட் லாவெண்டர் மாதிரி, வடமல்லி கலர் மாதிரி இருக்குது. இதோட ஃபிஷ் எல்லாமே மேலே போய் நின்றுருந்துச்சு. நாங்கள் கீழே என்னடா மீனை காணும்னு பார்த்தோம், பட் எல்லாமே மேலே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வாங்க, இது ஒயிட் கலர் மீன். உள்ளே ஃபுல்லாக குண்டு போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது. அதுவும் ஒரு டிசைன். இந்த டிசைன் எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம ஐடியா ஃபிஷ் டேங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அது இந்த சிம்பிளான ஐடியாஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இது குட்டி குட்டி மீன் அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருக்குது. பிளாக், எல்லோ, ஒயிட்டு, லைட் பிங்க், லைட் க்ரீன் அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. அழகாக இருக்குது. ஃபிஷ் எல்லாமே ரொம்ப 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 அழகாக இருக்குது. இது பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. உள்ளே ஒரு ஃப்ராக் உட்காந்துருக்க மாதிரி குட்டியாக மீன், அதில் வந்துட்டு பிளாக் கலரில் லைன்ஸ் வந்த மாதிரி இருக்குது. இந்த டிசைன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானா, அதுவே வந்துட்டு மரம் மாதிரி இருக்குது. நைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அம்மா செஸ்ஸுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. செஸ்ஸோட தீம் வச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிஷ் எல்லாமே இங்கே விட்டுருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் மீனுக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ரீன் கலர், இது வந்துட்டு என்ன மீனுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் ஆட்களை பார்த்தோன்னே ஓடி பின்னாடி போயிடுது. முன்னாடி எதுவுமே வரலை, ரொம்ப மீன்கள் எல்லாமேவும். மெயினாக கைஸ் இதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே பயந்துட்டோம். இது மீனா இல்லது பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நீளமாக இருந்துச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. அவ்வளோ வேகமாக போகுது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் தண்ணி பாம்பு பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு இது. ஆனால் என்ன ஃபிஷ்ஷு என்ன டைப்புன்றதெல்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குது பாருங்கள் கைஸ். இது ஒன்று தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இன்னொன்று கல்லுக்கடியில் அழகாக படுத்துட்ருக்கு. இது ஊருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க, இது வந்து பிளாக் வித் ஆரஞ்சு கலர், ஒயிட் வித் ஆரஞ்சு கலர், சூப்பராக இருக்குது. இருக்கிறதுலே வந்துட்டு இந்த ஃபிஷ் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் உள்ளே பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கல்லாகட்டும், அந்த ஃப்ளார் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. போனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இது பாருங்கள் கைஸ், இது ஃபுல்லாகவே சங்கு. இவங்க கீழே அடுக்கி வச்சுருக்க எல்லாமே சங்கு, குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி தீம் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலர் ஃபிஷ்ஷை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்யூட்டாக கோல்டன் எல்லோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டக்கு. இது எல்லாமே வந்துட்டு டக்கு அனிமல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் அனிமல்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. அதில் டக்கு, இது கோழி. கோழிலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோழி எல்லாமே இருக்குது. இது நார்மல் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. கூண்டுக்குள்ளே கோழிங்க இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, குட்டி குட்டி பசங்க எல்லாமே வந்துட்டு இந்த கோழி, இந்த அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது பாருங்களேன், இது சேவல் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கீழே தாடி மாதிரி ஏதோ நீளமாக வேறு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் சேவல் தான், இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. இதோட கால் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் முடியாக இருக்குது. இதோ இது கோழி. இந்த கோழியும் கால் ஃபுல்லாக முடி, காலே தெரியல, கால் ஃபுல்லாக வெறும் முடியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். இது எல்லாத்தையுமே பாருங்கள். இதோட நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, ஜஸ்ட்டு கோழி, சேவல் இந்த மாதிரி தான் தெரியுது. அது என்ன டைப் ஆஃப் கோழி, சேவல் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா நானும் உங்களை மாதிரி நான் வந்துட்டு விசிட் பண்ண போயிருந்தேன். அங்கே வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சதுனால உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பைஜியான் புறா பார்க்க போகலாம். புறா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒயிட்டு, ஆஷ் கலர், பிளாக் கலர் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. புறா பார்க்குறதுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாருங்கள், ஒவ்வொரு கூண்டுலேயும் 1-2 புறாக்கள் இருந்துச்சு. இது எல்லாமே புறா தான், கலர் மட்டும் வேரி ஆகுது. இது எல்லாமே புறா தான், லைனாக புறா குண்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இது பாருங்களேன் பின்னாடி எவ்வளோ ரெக்கை இருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு கைஸ்.
இதுக்கு கீழேயே வான்கோழி இருந்துச்சு. புறா மேலே கீழே வான்கோழி. வான்கோழிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது காடை, இது புறா. இது எல்லாமே புறாக்கள் தான். புறாக்கள் 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 எல்லாமே புறா. நெக்ஸ்ட்டு ஹார்ஸ். இது பார்க்கும்போது தான் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. குட்டி ஹார்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டாக பெருசாக இல்லாமல் மீடியமான ஹார்ஸாக இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல கைஸ். எல்லா அனிமல்ஸுக்குமே வாட்டர்மெலன் தான் ஃபுட்டாக போட்டிருக்காங்க. மேபி வாட்டர்மெலன் சீசன் போல். கவு இதெல்லாம் மாடு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கன்றுக்குட்டி காளை மாடு அந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே கன்றுக்குட்டி காளை மாடு. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். இதுவும் மாடு தான். ஆட்டுக்குட்டி குட்டி ஒன்று கழுத்தை வெளியே விட்டு எட்டி பார்த்துட்ருக்கு. ஆட்டுக்குட்டியோட காது பாருங்கள் கைஸ், எவ்வளோ நீளமாக எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆட்டுக்குட்டி நம்ம ஊர் ஆட்டுக்குட்டி தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட கலர்ஸுமே நல்லா இருந்துச்சு. கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஒரு ஆட்டுக்குட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்காக அதுவே எடுத்து கடிச்சிட்ருக்கு. மேபி அரிக்குது போல் ஆட்டுக்குட்டிக்கு. இது ஒரு ஆடு. இதோட கொம்பு எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஆட்டுக்குட்டி லைனாக உட்காந்துருக்காங்க. இது குட்டி ஆட்டுக்குட்டி. குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கொஞ்சம் போல் இருக்குதோ. குட்டி ஆட்டுக்குட்டிலாம் படுத்துருக்கு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாமே காட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுவும் ஆடு தான், பட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பாருங்கள், பார்க்குறத யாரோ வந்திருக்காங்கடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குது. இதுக்கு தாடியெல்லாம் இருக்குது மக்களே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி நான் ஆக்சுவலி நேரில் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்துருக்கேன். குறும்பை ஆடு, யானை குறும்பை ஆடு அப்படின்னு போட்டுருந்துச்சு. இதை நான் நேரில் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டிவியில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற ஆட்டுக்குட்டியை. நேரில் இப்போ தான் பார்க்குறேன். நைஸ், அழகாக இருக்குது. இது வந்துட்டு மயிலா இல்லை என்ன வெரைட்டின்னு தெரியல, ஆனால் மயில் மாதிரியே குட்டியாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பாருங்களேன், எவ்வளோ அழகாக அவங்களுக்கு விளையாடுறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையான பிளேஸ். இது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பக்கத்தில் அப்படியே வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது. இதோ அழகாக அதுவாக வேடிக்கை பார்த்துட்டு அதுவாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சுற்றிட்டுருக்கு கைஸ். நம்மளால் வீட்டில் வளர்க்க முடியாததை இங்கே வச்சு நம்ம அட்லீஸ்ட் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். இதோ இங்கே இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இந்த மவுண்டன்லேருந்து வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோடய ஃபுல் வியூவு. இது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ். அப்புறம் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு. நியூவாக வெட்டிங் முடிஞ்ச கப்புள்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபோட்டோஷூட்டு எடுத்துப்பாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு குட்டி ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு கலர் மீன் எல்லாமே விட்டுருக்காங்க. இதோ தெரியுதா உங்களுக்கு, நான் பக்கத்தில் காட்டுறேன். அதோ ஆரஞ்சு கலர் வித் பிளாக் கலர் இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே இந்த இடத்துல மட்டும் அழகாக என்ஜாய் பண்ணுது. அது இல்லாமல் குட்டி 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 பொடி மீன் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அழகாக இருக்குது. அப்படியே ஃபிஷ் அக்வாரியமுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குது. இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம். அந்த மவுண்டைன் கிட்ட தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துலையே வைக்கல மக்களே, எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. பார்க் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஒரே பிளேஸில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ளேயிங் ஏரியாவில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்மளோட போட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த போட்டிங் ஏரியாவை சுற்றி தான் கோழி, ஆடு, மாடு, குதிரை இது எல்லாமே வச்சுருக்காங்க.
போட்டிங் வந்தால் போட்டிங் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். போட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளே பெடல் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ போட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த போட்டிங் ஏரியாவில் வந்துட்டு ரேபிட் இருந்துச்சு. நாங்கள் கடைசியாக தான் முயல்குட்டியை பார்த்தோம். அவ்வளோ அழகாக வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு அது வேலையை அது கரெக்டாக வச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக அந்த போட்டிங் ஏரியா அதை எல்லாத்தையுமே ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு 9 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. மோர் தென் 9:30 ஆகிடுது எல்லாருமே கிளம்பி வெளியே போகிறதுக்கு. இதோ பாருங்களேன், இந்த மாதிரி ராட்டினம் வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. கிட்ஸுக்கான ரைடு, பெரியவங்களுக்கான ரைடு. இந்த ரைடுக்கு 60 ரூபீ சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்த்து தான் மக்களே. அப்புறம் செல்ஃபி ஸ்டிக்குமே இருக்குது. இது வந்துட்டு நாங்கள் காட்ட மறந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே மேலே மாடியில் பிலோ 3 இயர்ஸ் பேபி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன விளாட்ற அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. குட்டி 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 ரைட்ஸ் தான். பிலோ 3 இயர்ஸ் பேபி வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே மாடியில் வந்துட்டு வீடியோ கேமுக்கு மாடியில் வந்துட்டு இந்த ரைடு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.